இல்லை யூஸ்வலாக வந்து ஏதாவது மோசமாக சொல்லும் போது திமுக காரங்க தான் சிரிப்பாங்க. அதே நான் இன்னைக்கு செய்ய வேணாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்தேன். அடுக்கடுக்காக பேசிட்டே இருக்காரு. திமுகவில் எவ்வளோ பேர் எம்எல்ஏ மினிஸ்டர் எக்ஸ் மினிஸ்டர்லாம் சேர்ந்துருக்காங்க, அவங்க மேலாம் குற்றமே இல்லையா? இப்போ கூட ஒருத்தர் ஜெயிலெலாம் போயிட்டு வந்து மினிஸ்டர் பதவி இழந்துட்டு உட்காந்து இருக்கிறாரு. இப்போ என்னன்னா அண்ணன் சொல்கிறதுல வந்து நல்லா தெரியுது திமுக நல்லா பயந்துருக்கு. இதில் எங்களுக்கு ரெண்டாவது லெவல் லீடர்ஸ் இல்லை, எல்லாம் கதை கட்டுவாங்க, கதை கட்டுறவங்க கட்டிக்கிட்டு போட்டோம். ஆனால் எல்லா இடத்துலையுமே எல்லா லெவல் லீடர்ஷிப்பும் இருக்குது. ஓகேங்களா? லீடர்ஷிப் இல்லாமலாம் எங்கள் கட்சி ஒன்றும் கிடையாது. ரொம்ப நாளாக இருந்த கேள்வி, வெளியிருந்து யாருமே உள்ளே வரல. அதாவது அதுதான் ஒரு ரெக்கக்னேஷனை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் பழந்துன்னு கொட்ட போட்டவங்க யாருமே வந்து உங்க கூட வந்து சேரலையேன்ற மாதிரி விஷயம் இருந்தது. ரொம்ப பேர் வெயிட் பண்ணி தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். ஆனால் விஜய் அண்ணா செங்கோட்டையன் அவரை சூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு பல காரணம் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா வந்து அவரோட பெருமையை பேசுறதுக்கு இங்கே ஒன்று, இப்போ எடப்பாடியார் வந்து செங்கோட்டையன் ஐயாவை தூக்கலைன்னா முதல்ல அந்த சிச்சுவேஷனே உருவாயிருக்காது. அது தூக்குனதுக்கப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யார் ஃபர்ஸ்ட் கிராப் பண்ணிக்கிறாங்கிறது தான் விஷயம்.